ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டில் பாருங்கள் 3 முட்டை இருக்குது. 3 முட்டையுமே குஞ்சு பொரிக்கலை. ஒரே ஒரு முட்டை தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. இது வந்து புல்புல் குஞ்சு. எங்கள் வீட்டு முன்னாடி பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் தான் இந்த குருவிகள் எல்லாம் நிறைய வந்து உட்காரும். அதில் இருக்க குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டும். ஆனால் அந்த கூடு வந்து எங்கள் வீட்டில் பர்மனெண்ட்டாகவே இருக்கும். அதே இடத்துல எப்போவுமே வருஷத்தில் 2 டைம் வந்து இந்த குருவிகள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது வழக்கம். அதனால் அந்த கூட்டை நாங்கள் கலைக்க மாட்டோம். அது அப்படியே தான் இருக்கும். எப்போவுமே அதில் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 குச்சிகளை மட்டும் அதை சேர்த்துக்கிறோம். முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஒரு டைம் 4 முட்டை போட்டு வச்சுருந்துச்சு. 4மே குஞ்சு பொரித்து பறக்கிற டைமில், பறந்து வெளியில் போகிற டைமில் மரத்தில் இருக்க காக்கா எல்லா குஞ்சுகளையும் பறித்து சாப்பிட்ருச்சு. பறந்து அப்போ தான் போகுது வெளியில். ஆனால் ரெடியாக 2 காக்கா உட்காந்துக்கிட்டு அந்த குருவிகளை அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்ருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாவம், அத்தனை நாள் அது சாப்பாடு ஊட்டி ஊட்டி வளர்த்து கரெக்டாக அது போய் வெளியில் வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கும் போதே அது வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. மனுஷங்கள மாதிரி குருவிகளும் ரொம்ப தான் கஷ்டப்படுது பாவம். ஆனால் 3 முட்டையில் பாருங்கள், ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. ஆனால் 2 முட்டையை வந்து இந்த வல்லூர் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. குரங்குகளும் வந்து முட்டையை சாப்பிடுது. இது பாருங்கள், நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்னு எப்படி வாயை திறக்குதுன்னு. ஆனால் சாப்பாடு ஊட்டுறது வந்து ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துலேயே குருவி நல்லா பெருசாகி பறந்துருதுங்க. இந்த குருவியும் தாய் குருவியோட பறந்து போயிடுச்சு. அப்படி இருந்துமே குருவிகள்லாம் எல்லா குருவியும் பாதுகாக்குது. ஆனால் அந்த காக்கா சுற்றி சுற்றி வந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த குருவிகள் சவுண்டும் அந்த குருவிகளையும் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நல்லாவும்